ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டில் அல்வா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் மேரிகோல்டு பிஸ்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கெட் அல்வா. நீங்கள் இந்த அல்வா செய்கிறதுக்கு எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் இல்லாத நார்மல் பிஸ்கெட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் பால் 400 ml எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம். நான் கடையில் வாங்கின பால் 400 ml எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய பேக்கெட் பிஸ்கெட்டில் நம்ம பாதி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிக குவான்டிட்டி செய்கிறதுனா இந்த பேக்கெட்டில் இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க. நான் கிட்டத்தட்ட 10லேருந்து 14 பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 400 ml பால், அதையே நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல் க்ரீம் பால் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இந்த டைமில் கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 400 ml பாலுக்கு நான் 50 கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க. இந்த சுகரே போதுமானதாக இருக்கும். ஏன்னா பிஸ்கட்லேயும் சுகர் இருக்குங்க. அதனால் இந்த 50 கிராம் சுகரே போதுமான அளவாக இருக்கும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா இந்த பாலோட கரைஞ்சி வரட்டும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பிஸ்கெட், அதை இந்த கொதிக்கிற பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டை நல்லா இந்த பாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. அடுப்பை ஆன்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா சில டைம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கெட்டை பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிஸ்கெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா பிஸ்கெட் நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. ஏன்னா பால் நல்லா கொதிச்சிருக்கு. அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பிஸ்கெட் பாலோட நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் சேர்க்கும்போது அல்வா நல்லா மணமாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். தாராளமாக நெய் 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. நெய் விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் வேணாங்க கூட இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நாம் இன்னொரு அடுப்பில் 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாங்க. முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்குங்க. வறுத்தெடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. சைட் பை சைட் நம்மளோட அல்வாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த திராட்சை வேணால் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை இருந்தங்காட்டி கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்க்கும்போது அல்வா நல்லா மணமாக இருக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிஸ்கெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா பிஸ்கெட்டில் தான் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்னா பிஸ்கெட்டு பால் இருந்தால் வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய பிஸ்கெட் அல்வா சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள் எப்படி அழகாக விழுகுதுன்னு. பிரெட் அல்வா கோதுமை அல்வா மாதிரியே இந்த பிஸ்கெட் அல்வாவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.